லைஃப் லாங் நிரம்பாது. அது எப்படி நிரம்பாது அப்படின்றது நான் சொல்கிறவங்களுக்கு, நமக்கு வந்து செப்டிக் டேங்க் மாதிரியே வந்து ஒரு ரெடிமேடு டேங்க், ஒரு 5 அடி ஹைட்டு 3 அடி டயால ஒரு டேங்கை நம்ம உள்ளே இறக்குறோங்க, மண்ணுக்குள்ளே இறக்குறோம். இது பார்த்தீங்கன்னா மற்ற டேங்கை காட்டிலும் சின்னதாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆனால் இதோட ஒர்க்கு பார்த்து எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் இருக்கும். அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு 5 அடி ஹைட்டு 3 அடி டயா உள்ள ஒரு டேங்க் இறக்கி அந்த டேங்க்கில் இந்த டாய்லெட்லேருந்து வர்ற கனெக்ஷனை, பைப் லைனை, அந்த கழிவுகளை எல்லாம் கொண்டு வந்து அந்த டேங்க்கில் நம்ம கொடுத்துருவோங்க. அப்போ அந்த கழிவுகளும் தண்ணி எல்லாமே அந்த டேங்க்கில் தான் இருக்கும். அந்த செப்டிக் டேங்க், நம்ம ஆர்டினரி செப்டிக் டேங்க்கும் இதுவும் ஒரே அளவுக்கு தான் ட்ரீட் ஆகிட்ருக்கும். இப்போ அதுக்கும் பயோக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எங்களோட டேங்க்கில் நாங்கள் வந்து ஒரு டேப்லெட் யூஸ் பண்ணுவோங்க, பயோ டேப்லெட். அது அந்த டேப்லெட்டை இந்த டேங்க்குள்ளே போடும்போது உள்ளே போய் பாக்டீரியாஸ் ஃபார்ம் ஆகும். அதாவது குட் பாக்டீரியாஸ், நல்ல பாக்டீரியாஸ், எதுக்கும் ஒரு ஆபத்து இல்லாத பாக்டீரியாஸ் ஃபார்ம் ஆகும். அந்த பாக்டீரியாஸ் அந்த கழிவுகளெல்லாம் சாப்பிட்டு, அதாவது அந்த பாக்டீரியாவுக்கு சாப்பாடு எதுன்னு கேட்டிங்கன்னா மனித கழிவு தான் சாப்பாடு. அதை சாப்பிட்டு அது தண்ணியாக ப்ரொடியூஸ் பண்ணும், வாட்டர் ஆக்கும். வாட்டர் ஆக்கும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா உங்களோட கழிவுகள்லாம் தண்ணியாக மாறிடும். தண்ணியாக மாறி அந்த டேங்க்கில் தண்ணி ஃபில் ஆகி வரும். தண்ணி ஃபில் ஆகி வரும்போது டேங்க் ஃபுல் ஆகிடும் இல்லைங்களா சார்? அது அப்போ நம்ம திரும்பி லாரி வச்சு தானே எடுக்கணும். அப்போ அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு அப்படின்ற ஒரு கொஸ்டின் அந்த இடத்துல கேட்பாங்க. அப்போது நம்ம என்ன பண்ணுறோம், அது கூட ஒரு சின்ன டேங்க், ஒரு 3 அடி ஹைட்டில் ஒரு 3 அடி டயா உள்ள ஒரு டேங்கை நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த இடத்துல இந்த ஓவர்ஃப்ளோ ஆகிற வாட்டரை அந்த டேங்க்குக்கு கனெக்ஷன் கொடுக்குறோங்க. அந்த டேங்க் தான் பயோ டேங்க்குங்க. அது டேங்க்குக்கு பேர் இவாப்ரேஷன் டேங்க்குன்னு சொல்லுவோம். அந்த இவாப்ரேஷன் டேங்க் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, பூமிக்கு உள்ளே இருக்கிற நேச்சுரல் ஆக்சிஜன் இதை வந்து அந்த டேங்க் அப்சர்வ் பண்ண உள்ளார, ப்ளஸ் அந்த பூமியில் இருக்கிற ஹீட்னஸை, மட்லன்னு ஒரு மட்டுக்குன்னு சொல்லி ஒரு ஹீட்னஸ் இருக்குங்க, அந்த மட்னஸை உள்ளே எடுக்குங்க. எடுத்து இந்த வாட்டரை ப்ரெஷர் உண்டாக்கும். ப்ரெஷர் உண்டாக்கி அதை டேங்க் வழியாக ஆவியாக வெளியே தள்ளுங்க. இந்த ஆவி எப்படி ஆகும்னு கேட்டிங்கன்னா, இந்த வாட்ரு டெய்லியும் இந்த டேங்க் ப்ரெஷரில் ஆவி ஆகும்போது ஒரு ஹவருக்கு 10 to 12 லிட்டர்ஸ் வாட்டரை ஆவி ஆக்குங்க. விச் மீன்ஸ் ஒரு நாளைக்கு 250 லிட்டர் வாட்டரை ஆவி ஆக்கும். அப்போது ஒரு வீட்டில் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 பேர் இருக்காங்கன்னு வைங்க. 5 பேர் யூஸ் பண்ணும்போது ஒரு 200 லிட்டர், ஒரு 210 லிட்டர், 220 லிட்டர் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க டாய்லெட் யூசேஜுக்கு. அந்த டோட்டல் வாட்டர் பர் டே வர்ற டோட்டல் வாட்ரு இந்த டேங்க்கு ஆவியாக வெளியே தள்ளிடும். இது ரொட்டீன் ப்ராசஸாக போயிட்டுருக்கிறனால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இந்த 2 டேங்க்குமே ஃபில் ஆகாது.